தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய கடகராசினியர்களை எப்படி இருக்க போது இந்த ஒரு மாத காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாங்களாம் இந்த ஒரு மாசத்துக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு கடகராசிக்காரங்க சொல்றதெல்லாம் என் காதுல கேட்குது. விடுவேனா நானு அப்படின்ற மாதிரி கேது வந்து அப்படின்னு உட்காந்துருக்கிறாரு. இது வரைக்கும் வந்து உங்க ராசியில இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு முதல் 15 நாட்களும் அப்படியே சூரியன் நீடிப்பார் இல்லையா? சூரியனை வச்சுட்டு அப்படியே புதனை வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி கபாலிடா நெருப்புடா அப்படின்னு இருந்த கடகராசிக்காரர்கள்லாம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் 2ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறார் அப்படின்ற போது சொல்லவா வேணும்? சூப்பரா இருக்க போகுது. சரி வாங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால், லக்னத்திலே ராசியிலேயே வந்து சூரியன் புதனோடு இணைவு 12ஆம் இடத்தில் குரு சுக்கிரனோட இந்த 12ஆம் இடத்தோட இந்த குரு சுக்கிர இணைவை நான் எப்படி பார்க்கறது? நான் சொன்ன மாதிரி ரெண்டும் வந்து இந்த பக்கம் அம்பு விட்டு அது புஷ்ஷா போய் கீழே விழ போதா, இல்லை வந்து 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு அருள் புரிச்சு பாவம் அந்த பையன் அஷ்டமசனில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, பாவம் இந்த பொண்ணுக்கு தூக்கி விடலான்னு யோசிக்க போறாங்களான்றத உங்களுடைய நேட்டரல் ஹாரோஸ்கோப் தான் தீர்மானம் செய்ய போகுது. ஆனால் நான் சூட்சமாக உடனே சொல்கிறேன், யாரெல்லாம் சுக்கிர திசையில் இருக்கீங்களோ தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிடாதீங்க. அவ்வளோதான். நான் இன்டெரக்டாக சொல்கிறேன், நீங்கள் டேரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய சுக்கிர திசையில் இருக்கவங்க தான் இந்த தடவை பிடிச்சி இழுக்கும் பிளானெட்டு. அதனால் யாரெல்லாம் சுக்கிர திசையில் இருக்கீங்களோ கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனம் கவனம் கவனம். அவ்வளோதான். ஏன்னா 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வருமானத்தை வரவழைக்கக்கூடிய ஸ்தானம், அதுதான் 2ஆம் இடம். அந்த இடத்துல போய் கேது உட்காரும் போது, அதுவும் ஆட்சி பொருந்திய ஒரு சூரியன் அப்படின்ற போது எனக்கெல்லாம் தெரியுன்ற மாதிரியான ஒரு சின்ன ஒரு கர்வத்தை வந்து அந்த இடத்தில் சூரியன் வந்து உண்டாக்கி விடுவார். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஓகே, இப்போ முதல் 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால், சூரியன் புதனோடு சேர்ந்து ராசியில் இருக்கிறது அப்படின்றது ஒரு பயங்கரமான ஒரு மன வலிமையை, ஒரு கான்ஃபிடென்ட் பவரை, ஒரு ஜெயிச்சு தான் ஆகணும். அவ்வளோதான். இதுக்கு மேலே வர வழியே கிடையாது. போதும் எத்தனை நாள் தான் உட்காந்துருக்கிறது அப்படின்ற மாதிரி நீங்களே உங்களை ஒரு உந்துக்கட்டை தூக்கி எழுப்பி விடுறதுக்கான நேரம்லாம் இருக்குது. இது வரைக்கும் வந்து நம்ம கனவுகளால் சஞ்சரிக்கக்கூடிய கடகராசின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நான் வந்து கனிவான பேச்சுலாம் ஆரம்பிச்சிருக்கேன்னா, அங்கே வந்து புதனை உட்காந்து வேலையை காட்டிகிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அந்த தடவை ஸ்வீட்டாக பேசி அடுத்தவர்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வேலையை சாதித்து கொள்ளக்கூடிய காலம் என்பது முதல் 15 நாட்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதனால வந்து இது வரைக்கும் நிறைய பேர் உங்களை ஏமாற்றிருப்பாங்க. இனிமேல் நீங்கள் வந்து ஏமாத்துறேன்னா சொல்ல மாட்டேன், கொஞ்சம் நல்லா பேசி உங்களுடைய வேலையை வாங்கக்கூடிய தெளிவை வந்து புதன் கொடுக்க போகிறார். நான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி, நம்ம பண்ணுற எல்லா வேலைக்கும் பின்னாடி மேலே இருக்கிறவன் தான் இயங்கிட்டு இருக்கான். அப்போ யாராவது கேட்கணும்னா கமெண்ட்டில் என்ன தப்பாக போடக்கூடாது, புதனையோ போய் சூரியனோ தான் கேட்கணும். ஓகே, இந்த தடவை கடகராசிக்காரங்க கொஞ்சம் அப்படியே வந்து தந்திரம்னு சொல்லாமா அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு வேலையெல்லாம் பண்ணி கொஞ்சம் எப்படி பணத்தை வரவழைப்பது என்பதை பற்றியான ஒரு தீவிர சிந்தனைக்குள் ஆளாக போகிறீர்கள். ஆனால் இந்த பக்கம் கேது விடுவேனா அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காரு. இதுதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. அதனால தயவு செஞ்சு வந்து இருக்கிறதை வைத்து விட்டு காப்பாற்றிக்கோங்க. இல்லாததுக்கு ஆசைப்பட்டு தேவையில்லாமல் இருக்கிறத விட்டுறாதீங்க. என்ன மேடம் நீங்கள் எப்போ முதல் கடகராசிக்கு இப்படியே சொல்கிறீங்கன்னா, கொஞ்சம் அப்படி தான் இருக்குது டைம் பீரியடு. அதனால் கவனமாக இருங்க. அப்படியே பிடிக்காம வந்தோன்னா அந்த 5-10க்கு உடையவராகிய செவ்வாய் 3ஆம் இடத்தில் அமர்தல் அப்படின்றது அவ்வளோதான். நான் தான் சொன்னேன்னு எடுக்கும்போது கடகராசிக்காரங்களுக்கு தான் இந்த தடவை 10 பட்டர்ஃப்ளை பறக்க போகுது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா 3ஆம் இடத்துல செவ்வாய் போன மாதம் 28ஆம் தேதிக்கே வந்துருவார். அப்படின்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா 5-10 உடையவர் அவர் போய் 3ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு அப்படின்னா, அந்த 10ஆம் இடமே தொழில் ஸ்தானம் தான். 5ஆம் இடம்லாம் பெயர் புகழை தரக்கூடிய இடம். அது போய் 3ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கு அப்படின்னா, நீங்கள் பெயருக்காகவும் புகழுக்காகவும் உங்களுடைய தொழிலுக்காகவும் நிறைய முயற்சிகளை மேற்கொள்ள போகிறீர்கள் என்று அர்த்தம். ஓகே, அப்போ எனக்கு பேர் கிடைக்கணும், எனக்கு வந்து புகழ் கிடைக்கணும், என்னுடைய தொழில் சிறக்கணும் என்பதற்காக உங்களுடைய முயற்சிகள் இருக்க போது அந்த முயற்சி எல்லாம் சக்ஸஸ் ஆக போகுது. ஏன்னா செவ்வாய் ஸ்தானபலத்தோடு இருக்கிறார், ஸ்தானத்தை இழக்கலை. அதனால அதுவே ஒரு சூப்பர். ஸோ கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்கள் காட்டில் மழை இல்லை, அடமழை பொழிவதற்கான வாய்ப்பு இனிதே ஆரம்பம். இது வரைக்கும் ஹெல்த்ன்ற விஷயத்தில் யாரெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்களோ, உடலால் மனதால் யாரெல்லாம் வருத்தப்பட்டு இருந்தீங்களோ, அத்துணை கடகராசிக்காரர்களுக்கும் ஒரு மிகச்சரியான ஒரு விமோச்சன காலம் இந்த 28ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சிருச்சு போன மாதம். ஸோ இந்த தடவைலாம் ஆகஸ்ட் மாதம்லாம் சூப்பராக இருக்க போது, பெருசாக கவலைப்பட்டுக்கவே வேண்டாம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் கவனம் என்ன அப்படின்னா, இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனோடு இணைந்த கேது, வார்த்தைகளில் மிக மிக கவனம். தேன் தடவிய வார்த்தை கண்டிப்பாக ஒன்றா ஏன் எனக்கு மட்டும் இப்படி அப்படின்ற மாதிரி தோணும். இவங்கெல்லாம் சேர்ந்து என்னமோ பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரியான சில மாயையெல்லாம் தோணும். அதனால் அதில் மட்டும் கவனம் பாருங்க. நான் பெரிய ஆள், எனக்கு எல்லாம் தெரியும், வீட்டு குடும்பம், ஏன்னா குடும்பம் தான் 2ஆம் இடம். வீட்டை எடுத்தறிஞ்சு பேசிட்டோம் அப்படின்னா அப்புறம் நம்ம பேச மாட்டோம், வக்கீல் தான் பேசும். பார்த்து நடந்துக்கங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். நம்ம நேரம் நம்மளுக்கு சொக்கரதசையோ குருதசையோ நடந்துச்சுன்னா ஒன்றுமே சொல்ல முடியாது. அதனால் கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் அமைதி என்பதை தாண்டி வெள்ளை பெட்ஷீட்டுக்கு
ஆர்டர் கொடுத்துருங்க. போர்வெல்லாம் தான் தேவைப்படுது, கர்ச்சீப்லாம் பத்தாது. அதனால இந்த 1 மாச காலம் அமைதியா இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா 8ஆம் இடத்தில் ராகு வேற உட்கார்ந்திருக்கிறார். இந்த 8ஆம் இடத்து ராகு தான் தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள உங்கள உட்கார வச்சுருவாரு. அதனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடியும், கையெழுத்து போடுவதற்கு முன்னாடியும் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய காலம் இந்த 1 மாத காலம். அதில மட்டும் கவனமா இருந்துட்டேன். கடகராசிக்காரர்களுடைய கவலைகள் அனைத்தும் தீர்ந்து கரன்சிய வந்து உஷார் பண்றதுக்கான வாய்ப்புகள் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. இந்த தடவ நெறையா வந்து பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆக போறீங்க. நெறைய ஒரு ஆன்மீக ஒளி. ஏன்னா கேது அப்படின்னாலே ஞானக்காரகன். அவன் போய் 2ஆம் இடத்துல இருக்கும்போது உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க திடீர்னு பூஜை பண்றது, புனஸ்காரம் பண்றது, உங்களுக்காக குடும்பத்துல இருக்கவங்க வேண்டிக்கிறது, இல்ல நீங்க குடும்பத்துல வந்து உட்காந்து ஏதாவது ஒரு ஹோமத்த பண்றது, யாகத்த பண்றது, திடீர்னு வந்து கிளென்ஸ் பண்றது. பிள்ளையார் கோவிலுக்கு பிள்ளையார் கோவிலுக்கா போறது. ஏன்னா கேதுவெல்லாம் அதை தான் குறிக்கும். திடீர்னு பிள்ளையார் கோவில் போறது, திடீர்னு வாராகி கோவிலுக்கு போறது. இந்த மனித தலை இல்லாத மிருக தெய்வங்களை போய் வழிபாடு செய்துவிட்டு அதன் மூலமாக ஒரு ஆதாயத்தையும் ஒரு அனுகூலத்தையும் வாங்கிக் கொள்ளுதல் அப்படின்ற மாதிரி நிறைய இந்த தடவை ஒரு டிவைன் எனர்ஜியோட கனெக்ட் ஆக போறனால பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு அப்படியே அள்ளி தெளிக்கிறதுக்கும் ரெடியா இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் படிக்கிற குழந்தைங்க சூப்பராக படிக்க போறீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அப்படியே எல்லாத்துலேயும் 100 100 100ன்னு போகுது. யாரெல்லாம் வந்து காலேஜ் கிடைக்கலன்னு தேடிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கான சூப்பரான காலேஜ் கிடைக்கும். எஸ்பெஷலி நிறைய இந்த தடவை டாக்டர்ஸோ இல்லை இந்த தடவை நிறையா ஷிப்பில் போகிறவங்களோ இந்த தடவை வந்து உருவாக போகிறாங்க. ஸோ கடகராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஒன்றும் பெருசாக கவலைப்பட்டுக்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. பெயர் கிடைக்க போகிறது, அவ்வளோதான். ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த தடவை உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாம் மேலோங்க போகிறது. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா 20 வயதுலேருந்து 40 வயதுக்குள் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் வீட்டில் விட்டு கொடுத்து போக வேண்டிய நேரமாகத்தான் இருக்கிறது. வேலை வாய்ப்பில் ஒரு மிகச்சிறந்த யோகம்கான காலம். நிறைய பேங்க் லோன் மூலமாக உங்களுடைய தொழிலை விருத்தி செய்ய போகிறீர்கள். இல்லை உங்களுடைய குடும்பத்தை விருத்தி செய்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. ஓகே. நீங்கள் 40 வயதுலேருந்து 60 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களாக இருந்தால் நான் மேற் சொன்ன அத்துணை பலனும் உங்களுக்கு தான். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். மனதிற்கு மகிழ்ச்சி தருகிறது என்பதற்காக ஏதாவது ஒரு செயலை செய்துவிட்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள். கவனமாக இருங்க. 8ஆம் இடத்து ராகுவை கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே. 60 வயதை தாண்ட கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மூட்டு வலி, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைலாம் வரலாம். போகிற இடத்துல பார்த்து கவனமாக போயிட்டு வாங்க. கேது கொஞ்சம் மழுக்கல் தன்மையை கொடுத்துவார். அதனால் கொஞ்சம் மேலேருந்து கீழே இறங்கும் போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து காலை வைக்க வேண்டிய சூழலாக இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஓகே. இந்த தடவை நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நான் தான் சொல்லேன் நிறைய டிவைன் எனர்ஜி உங்களுக்கு கனெக்ட் ஆக போகுதுன்னு சொல்கிறேன். நிறைய கடகராசிக்காரங்க இந்த தடவை மலை பார்க்க போகிறீங்க, ஹில் பார்க்க போகிறீங்க, இல்லை சித்தர்களுடைய சம்மந்தப்பட போகுது, சித்தர் கோவிலுக்கு போக போகிறீங்க, இல்லை சித்தர் அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு கேட்க போகுது. நீங்கள் மொபைலே யூடியூபே திறந்தால் நிறைய அந்த சாமியார்கள் கண்ணில் தரப்போகிறார்கள். ஸோ அந்த மாதிரியான ஒரு காஸ்டியூம் போட்ட ஆட்கள்லாம் உங்களுக்கு தெரிவாங்க. ஸோ நிறைய சித்த மார்க்கத்தில் பயணித்தல், மலை பற்றியான ஒரு கேள்வி, மந்திரங்கள் பற்றி, மூலிகை பற்றின்ற மாதிரி நிறைய கடகராசிக்காரர்கள் இந்த தடவை டிவைன் எனர்ஜியோட கனெக்ட் ஆக போகிறீங்க. மழைலாம் பார்த்தாங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ சூப்பராக இருக்குது கடகராசிக்காரர்களுக்கு. ஓகே. இந்த தடவை நான் என்ன வழிபாடு செய்தால் வரக்கூடிய விஷயத்திலிருந்து கொஞ்சம் தப்பித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமே. ஆனால் கடகராசிக்காரர்களுக்கு சிவனின் வழிபாடு உங்களுக்கு ஆகச்சிறந்த மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக இருக்க முடியும்னா திருவண்ணாமலைக்கு பௌர்ணமி தோறும் கிரிவலம் போயிட்டு வாங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கையை வசந்தத்தை நோக்கி கண்டிப்பாக நகர்த்தி செல்லும்.